உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஷ் அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தை என்று மெதுவாக கூறிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் விட்டுக் கொடுப்பது போல் தெரியவில்லை. இருந்தாலும் சில மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? கள நிலைமை ட்ரம்ப் நேற்று கூறியிருந்தார், போர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் என்று சொல்லி. ஆனால் அவர் எப்போதும் பொய்யையும் புரட்டையும் தானே கூறுவதுண்டு. 90% ஏவுகணைகளை அளித்து விட்டோம், 85% ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் ஏவுதல் குறைத்து விட்டது என்றெல்லாம் கூறினார். ஆனால் இன்று மீண்டும் ஈரான் நேற்றும் இன்றும் மிக மோசமாக தாக்கி இருக்கின்றது. இன்றும் இஸ்ரேலின் ரமாட் டேவிட் ஏர்பேஸ் ஆக இருக்கலாம், ஹைஃபா ஏர்போர்ட்டாக இருக்கலாம், மற்றது மிசைல் லான்ச்சிங் சிஸ்டம் இடமாக இருக்கலாம் என்று சொல்லி, அதாவது கிழக்கு டெல் அவிவ் பகுதியில் இருக்கின்ற பகுதிகள் மீது ஏவுகணைகள் வீழ்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் UAE, பஹரைன் போன்ற நாடுகள் மீதும் ஏவப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் UAEயில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 122 பேர் காயமடைந்ததாகவும் UAE தெரிவித்திருக்கின்றது. ஈராக் பகுதி மீதும் குண்டுகள் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. UAEயில் அங்க இருக்கின்ற சுற்றுலா பயணிகள் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷாஹித் 136 விமானம் முன்னுக்கு செல்கின்றது. அதுக்கு பின்னால் UAE F-16 விமானம் அதை சுடுவதற்கு கலைத்துக் கொண்டு போவதை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப தொடர்ச்சியாக ஈரான் விமானங்கள் அங்கு தாக்குதல்களில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஈரானில் இதுவரையில் 1348 பேர் கொல்லப்பட்டதாகவும் 17,000 பேர் காயமடைந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் அந்த அவர்களுடைய எண்ணெய் களஞ்சியங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அது அந்த எண்ணெய் படிவுகள் வானத்துக்கு சென்றதால் அசிட், அதாவது பிளாக் அசிட் ரெயின் பெய்யும். அது இவ்வளவு மக்களுக்கு சுகாதார சீர்கேடாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபை இப்போது தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அசர்பைசான் இப்போது ஈரானுக்கு உதவி பொருட்களை அனுப்பி இருக்கிறது. மருந்து, உணவுகளை லொரிகளில் கொண்டு போகிறார்கள். அதாவது முதலில் ஈரானுக்கு அடிக்க வேண்டும் என்று வெளிக்கிட்டவர்கள் இப்போது ஈரானுக்கான உதவியை பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் டெல் அவிவ் பகுதியில் இருக்கின்ற டெல் அவிவ் பகுதி, அதாவது இஸ்ரேல் இப்போது அங்கிருந்து இந்த தகவல்களை வெளியில் சொல்பவர்கள், படங்களை அனுப்புபவர்கள், வீடியோக்களை அனுப்புபவர்களுக்கு 5 ஆண்டு கால சிறை தண்டனை என்று சொல்லி இருக்கின்றது. எனினும் இப்ப இஸ்ரேல் யூசர் அங்க இருக்கிற இந்த டிக்டாக்ல பதிவிடுறவர்கள், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்களின் கருத்துப்படி, அந்த ஒரு ஏவுகணை நேற்று விழுந்த ஒரு ஏவுகணை, அது மிகப்பெரிய ஏவுகணை, ஒரு டன் வெடிமருந்து கொண்ட ஏவுகணை பல கட்டிடங்கள் இடிந்து தரமட்டமாக இருப்பதையும், அந்த படங்களை பார்க்கும் போது காசாவில் எவ்வாறு தரமட்டமாக இருக்கிறதோ அப்படித்தான் கிடக்கின்றது. 66 பேர் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது ஒன்றும் வெளியில் வராது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் நவட்டீம் வான்படை தளம் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாகவும், 10க்கு மேற்பட்ட விமானங்கள் அழிவடைந்திருப்பதாகவும், பல படையினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்ப ஸ்பெயின் இதே தான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளரும், ஆஸ்திரேலியா தேசிய ஊடகத்தின் ஊடகவியலாளரும் அதைத்தான் கூறுகிறார். அந்த இடத்தை காட்டுகிறார். அதுக்கு கிட்டத்தட்ட காசா மாதிரித்தான் கிடக்கின்றது, எல்லா கட்டிடங்களும் இடிந்து. அதே சமயம் இந்த ஸ்பெயினை சேர்ந்த ஒரு உறவியலாளர் கூறுகிறார், அங்கு தங்களுக்கு அனுமதி, பொதுமக்கள் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தால் அதை காட்டுவதற்கு மட்டும்தான் அனுமதி. இராணுவ முகாம்கள் சேதமடைந்ததையோ அல்லது மொசாட்டின் தலைமையகம் சேதமடைந்ததையோ காட்ட முடியாது அல்லது அதை அனுப்ப முடியாது. தாங்கள் எடுக்கின்ற வீடியோவை இஸ்ரேலுக்கின்ற பாதுகாப்பு படையினருக்கு அனுப்பி அவர்களுடைய வேரிபிகேஷன் முடிந்த பிற்பாடுதான் தாங்கள் அதனை வெளியில் விடலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அதாவது இப்போது EU கவுன்சிலின் தலைவர் கூறியிருக்கின்றார் என்றால், இந்த சண்டையில் ஒரே ஒரு வெற்றியாளர் யார் என்று பார்த்தால் ரஷ்ய அதிபர் புட்டின் தான் என்ற துணியில் கூறியிருக்கின்றார்.
ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தாங்கள் இந்த சண்டையை இப்போதைக்கு நிறுத்துவதற்கு தாங்கள் நிறுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்கள். எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் தங்களுக்கு இப்போதைக்கு அதற்கு நேரமில்லை, தாங்கள் மோதல்களை பார்த்து கொண்டிருப்பதாக. ஹோர்முஸ் ஜலசந்தி அது தாங்கள் மூடவில்லை, ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கப்பலும் போக முடியாது, தாங்கள் இந்த அனுமதி இல்லாமல் என்று இருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் ஆயில் டேங்கர் ஒன்று அங்கு தாக்கப்பட்டிருக்கின்றது, பற்றி எரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தும் 10வது நாளாக அங்கு இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஈரான் தகவல்களின் அடிப்படையில் இந்த மூடல் 3 மாதம் நீடிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறினதும் நேற்று ரஷ்ய அதிபர் கூறியதாக நாங்கள் இங்கு கதைத்ததும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறார். அவர் கூறினார் பல மாதம் எடுக்க மாட்டார், அடுத்த மாதமும் இது திறக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தொனியில் தான் அவர் பேசியிருந்தார். ஈரான் எடுக்கின்ற இந்த நிலைப்பாடு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது பாருங்கள், இவ்வளவு துணிச்சலாக நாங்கள் தான் நிர்ணயிப்போம் எப்பொழுது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்று நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று கூறுவதும், அவர் பேச்சுவார்த்தைக்கு செல்லவே தேவையில்லை என்று கூறுவதும் இது எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறது? உண்மைதான். இப்ப டோஹா பல்கலைக்கழகத்தின் கிராஜுவேட் ஸ்டடீஸின் தலைவர் மொஹபட் எல்மரிஸ் அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு கடுமையான நிலைப்பாட்டுக்குள் அமெரிக்கா சென்று, கடும் அழுத்தத்துக்குள் அமெரிக்கா சென்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஈரான் முன்னைய விட இப்போது கடுமையாக மாறி இருக்கின்றது. ஈரான் நிபந்தனைகளும் கடுமையாகத்தான் இருக்கும். ஈரான் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிவிட்டார்கள். அதை பற்றி தங்களுக்கு கவலையே இல்லை என்று. படையினை இறக்குவது என்பதும் அங்கு சாத்தியமற்றது ஒன்று. இப்படியே குண்டுகளை வீசுவது என்பதும் மிக மிக கடினம். இப்போ உதாரணமாக நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் காங்கிரஸ் சபை உறுப்பினர் ஒருவர், அதாவது ஜிம் மேக்கோவர், அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், 9 நாளைக்கு நீங்கள் $9.5 பில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள். இந்த $9.5 பில்லியன் அமெரிக்காவில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு காலையில் இலவச காலை உணவு கொடுப்பதற்கு ஆகிற செலவை விட அதிகம். இப்ப எரிபொருட்கள் மிக மிக மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இங்கே எரிபொருட்களை மட்டும்தான் பேசுகிறோம், ஆனால் இப்ப அமோனியா அதுக்குள்ளதான் வருகிறது. உர வகைகள் கிட்டத்தட்ட 35% உர வகைகள், பசலை வகைகள் தடைப்பட்டிருக்கின்றன. அதை விட கெமிக்கலாக இருக்கலாம், பெருமளவானவை. இது நாங்கள் 1-2 தான் பார்க்கின்றோம். அப்ப எல்லாம் முடங்கி போயிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. உலகின் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையில் இருக்கின்றது. இதைத்தான் அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வோல்டன் அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ட்ரம்ப் எப்பவும் வெற்றியாளராகத்தான் தன்னை காட்ட முற்படுவார். அவர் பேசாமல் இந்த பிரச்சனைக்குரிய காரணம் இஸ்ரேல் தான், இதுக்குரிய காரணம் இஸ்ரேல் தான் இந்த போர் தோற்றுவிட்டது என்று சொல்லி தான் வென்று விட்டதாக சொல்லிக் கொண்டு போய்விடுவார் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா பல வழிகளுக்களால் போர் நிறுத்தத்துக்கு முயற்சியை செய்கிறார்கள், ஆனால் ஈரான் எல்லா கதவுகளையும் மூடிவிட்டது. ஈரான் சொல்கிறது என்னென்று சொன்னால், தாங்கள் ஈராக் போரின் போது எடுத்த முடிவைத்தான் இப்போது எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், சதாம் ஹுசேன் ஈரானை ஆக்கிரமித்த போது அவர் அதை முறியடித்தது மட்டுமல்லாது தொடர்ந்து தாக்குதலை பல வருடங்களாக நடத்தி அவரை பலவீனப்படுத்தி மீண்டும் ஈரானுக்கு மேல் அடிக்காத அளவுக்கு பார்த்துட்டு கொண்டோம் என்று கூறுகிறார். அதே போலதான் இந்த போரையும் அவர்கள் மீண்டும் இனிமேல் இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்க தளங்கள் ஏதும் இருக்கக்கூடாது, ஈரான் மீது தடைகளை யாரும் போட முடியாது, இஸ்ரேல் கண்டவாட்டுக்கு இனிமேல் அடிக்க முடியாது என்ற ஒரு எல்லாரையும் பலவீனப்படுத்தும் வரையிலும் இந்த போரை தாங்கள் கைவிடப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஈரானுடைய இந்த இறுக்கமான நிலைப்பாடு, இதைதான் அமெரிக்காவை நேற்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினீர்கள், பொய்யும் பிறட்டும் என்று சொன்னீர்கள். அதாவது போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாவதாகவே அறிவிப்பதற்கு இதுவும் முக்கிய ஒரு காரணமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். இப்போது ஈரான் அடுத்ததாக கம்பன்சேஷன் கேட்கிறது. இவ்வளவு இழப்புகளுக்கும் இவர்கள் கம்பன்சேஷன் தர வேண்டும் என்று சொல்லி முழு இழப்பு, இந்த நாடு யார் என்றது இது முக்கியமில்லை, கம்பன்சேஷன் தர வேண்டும். இந்த இன்றைய அலை 35வது அலையை நீங்கள் பார்க்கும் போது எந்த விதமான எதிர்ப்புகளும் இஸ்ரேலிடம் இருந்து பெருசாக இல்லை.
ஏவுகணைகள் தானாக சென்று வீழ்ந்து வெடிக்கின்றன. அநேகமாக எல்லா ஏவுகணைகளும் எல்லா ரடார்களும் அழிக்கப்பட்டு விட்டது. ஈரான் படையினர் கூறுகிறார்கள் இறுதியாக இருந்த ரடார்களும் இப்போது அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி. இஸ்ரேலின் பெருமளவான அமைச்சர்களின் வீடுகள் கூட தாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இஸ்ரேல் சைப்ரஸை ஒரு பின்தளமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் டக்ளஸ் மெக்ரகர் என்று கூறுகிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் அணுக்குண்டை சில சமயங்களில் பயன்படுத்தலாம் என்று இந்த டக்கர் கார்ல்சனுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது அவர் கேர்னல் டக்ளஸ் மெக்ரகர் கூறியிருக்கிறார். ஆனால் அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுக்கு ஈரான் என்று சொல்லி இருக்கிறது யுஏஇ தங்கட நாட்டின் 2 நகரத்தின் அளவுதான் யுஏஇ. நாங்கள் கடுமையாக தாக்கினோம் என்று சொன்னால் உங்களிடம் ஒன்றுமே மிஞ்சாது என்ற ஒரு தொனியில் தான் அவர்கள் கதைத்திருக்கிறார்கள். ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது என்பது முடியாத காரியமாகத்தான் இருக்க போறது. இப்ப ட்ரம்ப் கூறினாலும் அதனை திறக்க போவதாக, ஆனால் அதுக்கு முடியாத காரியமாகத்தான் இருக்க போகுது. ஜலசந்தியை துறக்க வேண்டும் என்பதில் இப்பொழுது உறுதியாக நிற்கிறார்கள் என்றால் பங்கு சந்தை ஆட்டம் காணுகிறது. பிரான்ஸ் தன்னுடைய கப்பலை அனுப்புகிறதாம், அமெரிக்கா தன்னுடைய கப்பலை அனுப்புகிறதாம். அந்த ஹோர்முஸை திறப்பதற்காக பூட்டி வைத்திருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை, திறப்பதற்காக திறப்பு கொண்டு போகிறார்கள் போல் இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிகிறீர்கள்? உண்மைதான், ஹோர்முஸ் ஜலசந்தி தான் இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு 21 மைல்கள் அளவு அகலம் கொண்டது தான் அந்த ஹார்முஸ் ஜலசந்தி. ஆனால் எந்த கப்பலும் அதற்கால் போவதற்கு இல்லை. இப்போது பிரான்ஸ் கூறுகிறது, அதாவது அது இந்த சார்ல்ஸ் டி கொலு என்ற அந்த விமானம் தாங்கி கப்பல், அதற்கு துணையாக போகின்ற 8 ஃப்ரிகேட் ரக கப்பல், அதனுடன் இணைகின்ற 2 ஹெலிகாப்டர்களை தாங்கி செல்கின்ற கப்பல் சப்போர்ட், இவைகள் அதாவது கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா 9 கப்பல்களை அவர்கள் அனுப்ப போகிறார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 12 கப்பல்களை கொண்ட 2 கப்பல் தாங்கி விமானம் தாங்கி படை குழுவினர் அங்கு நிற்கிறார்கள். 3ஆவதையும் ட்ரம்ப் அனுப்புகிறார். இப்ப 4ஆவது விமானம் தாங்கி கப்பல். பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஈரான் பெருமளவான நீருக்கு அடியிலான ஆயுதங்களை இன்னும் பாவிக்கவில்லை. லிதியம் யுஏவி என்ற ஒன்றை ஈரான் வைத்திருக்கிறது. அது தனியாதது, ஆளற்ற, அது ஒரு டோபிட்டோ மாதிரி தான். ஆனால் அது யுஏவி, அதாவது கடலுக்கு அடியால் செல்லும் ஆட்களற்ற கலம். அது வெடித்து சிதறும். அதை கண்டறிவதும் கடினமாக இருக்கு. கடல் கன்னிகளை ட்ரம்ப் கூறுகிறார் தாங்கள் மைன் ஸ்வீப்பரை வச்சு அகற்றுவோம். பிரச்சனை என்னவென்று சொன்னால் யாரும் அங்கு கிட்ட போகவில்லை. 1000 மைலுக்கு அங்காலதான் அப்ரஹாம் லிங்கன் கூட நிற்கின்றது. கிட்ட போக முடியாமல் தான் நிற்கிறார்கள். இந்த நிலைமையில் எவ்வாறு கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வார்கள் என்பது தெரியாமல் இருக்கின்றது. சரி, கப்பல்களை இவர்கள் பாதுகாப்பாக அழைத்து சென்றாலும் யார் அதுக்கு இன்சூரன்ஸ் வழங்க போகிறார்கள் என்ற பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு கப்பல் $75 மில்லியன் என்றாலும் அதில் இருக்கின்ற பொருட்கள் 200 என்றாலும் கிட்டத்தட்ட $275 மில்லியன் பெறுமதியானதுக்கு இன்சூரன்ஸ் தேவை. அது அடி விழுந்தது என்று சொன்னால் இப்ப ஏற்கனவே 15 கப்பல்கள் மூழ்கிவிட்டன. இன்சூரன்ஸ் கம்பெனி அத்தனையும் பேங்க்ரப்ட் ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஏன்னா கப்பல்காரங்களுக்கு பிரச்சனை, இன்சூரன்ஸ் இருக்குதான். அப்ப இந்த நம்பி யார் இன்சூரன்ஸ் கொடுப்பா? இப்ப ஏற்கனவே இன்சூரன்ஸ் 500 மடங்காக அதிகரித்திருக்கின்றது ஏற்கனவே. ஆனா இருந்தாலும் அடிச்சு தாழ்க போகிற கப்பல் இன்றைக்கும் யாரும் கொடுக்க போகல, ஹை ரிஸ்க் கண்டு கொடுக்க போறதில்லை அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கினாலும். அப்ப இப்ப எரிபொருட்களை பொறுத்தவரையில் எரிபொருட்கள் உற்பத்தியை கூட பல நாடுகள் நிறுத்திவிட்டன. இப்போது இந்தியா என்ன செய்கிறது என்று சொன்னால் ரஷ்யாவிடம் ஓடுகிறது 30 மில்லியன் பேரல்களை உடனடியாக ரஷ்யாவிடம் இருந்து வாங்குவதற்காக. ஆனால் எதற்கால் கொண்டு வரப் போகிறார்கள், என்ன பிரச்சனை என்றும் தெரியாது. சீனா கடந்த பிப்ரவரி மாதமும் ஜனவரி மாதமும் பெருமளவான எண்ணெய்களை வாங்கி சேமித்து விட்டார்கள். அப்ப அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஆனால் சீனாவின் கப்பல்களை அனுமதிக்கிறார்கள். அதுக்கெல்லாம் சீனாவின் கப்பல்கள் வருகிறது. இப்ப அமெரிக்காவின் கூட்டணி நாடுகள் இந்த 10 கப்பல்கள் கூட தாங்கள் சீனாவின் கப்பல் என்று சொல்லி வரவழைக்கிட்டதாக கூட நாங்கள் பேசி இருந்தோம். இப்ப என்னென்று சொன்னால் ஏற்கனவே நிற்கின்ற அப்ரஹாம் லிங்கன் கூட பக்கத்தில் போக முடியாத நிலை இருக்கும் போது பிரான்சின் கப்பல் போய் அங்கே என்னத்தை செய்ய போகிறார்கள் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இப்ப ஆஸ்திரேலியா கூறுகிறது தனது அப்காஸ் போர் அந்த வேவு விமானத்தை யுஏஇக்கு அனுப்புகிறோம் பாதுகாப்பதற்கு. யுஏஇ
எல்லோரும் இப்போது டிஃபென்சிவ் மோட்டுக்கு மாறி இருக்கணும். ஒஃபென்சிவ்ல இருந்து பாதுகாப்பதுதான் அவர்களுடைய இப்போதைய தலையான தொழிலாக இருக்கின்றது. அதில் ஒரு முயற்சியாகத்தான் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் கூறினார். அதாவது மத்திய கிழக்கை அச்சுறுத்தும் ஈரானிய முயற்சி எதிர்வினையை ஏற்படுத்துகிறது, இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் இப்பொழுது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இஸ்ரேலுக்கு. அப்படி என்றால் அங்கிருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியதை போரை எப்படியாவது நாங்கள் முடிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிடம் அனுமதி பெறுவதற்காக ஸ்டீவ் விட்காஃப் அங்கே செல்கிறார்கள். என்ன நிலைமை? உண்மைதான். என்னென்று சொன்னால் இது இஸ்ரேல் ஏற்படுத்தின போர். அமெரிக்கா இஸ்ரேலுடன் பேசித்தான் இதை நிறுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் நிறுத்துவதனாலும் ஈரான் நிறுத்தினால்தான் போர் நிற்கும். அதாவது முதலில் நாங்கள் பேசியிருந்தோம், இப்போது டிரைவிங் சீட்ல ஈரான் தான் இருக்கின்றது. இவர்கள் போரை ஆரம்பித்தாலும் ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் டிரைவிங் சீட் இப்போது மாறிவிட்டது. அப்ப இப்ப விட்காஃப் அங்க போய் ஒன்றை கூறுகிறார் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் ஒன் பாம் கண்ட்ரி. ஒன் பாம் கண்ட்ரி என்று சொன்னால் ஒரு அட்டமிக் பாம் காணும் இஸ்ரேலை அழிப்பதற்கு. எனவே நாங்கள் ஈரான் மிசைல் ஏவுகணைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அது எல்லா இடமும் வந்து விடுகிறது. அப்ப ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அப்ப அவரை கேட்ட போது நீங்கள் அமைதி முயற்சிக்காக செல்கிறீர்கள் என்று சொல்லிக்க தான் இப்போது இஸ்ரேலில் இடம்பெறுகின்ற போரை ஆய்வு செய்வதற்கு போவதாகவும், அமைதி முயற்சி ஈரான் அதற்கு ஒத்துழைக்குமாக இருந்தால், ஈரான் பேச்சுக்களை விரும்புமாக இருந்தால் தான் அதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் நேற்று ரஷ்ய அதிபருடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுக்களின் போது ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துவதற்கு கேட்டதாக இப்போது தகவல்கள் கசிந்திருக்கின்றன. ரஷ்யா எதையும் வெளியில் விடவில்லை. இப்போது தகவல்கள் கசிந்திருக்கின்றது. இவர்கள் ரஷ்யாவிடம் ஓடி இருக்கிறார்கள், இந்த போரை ஒரு நிப்பாட்டி தர சொல்லி கேட்டிருப்பது போலதான் தெரிகின்றது. இதே நேரத்தில் ஹோமஸ் அதனால் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அவர்கள் எண்ணெய் தயாரிப்பதை நிறுத்திவிட்டார்கள், இனி சரியாக குறைக்கப் போகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். இது என்ன விதமான தாக்கத்தை, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொய்யும் பிறட்டும் சொன்னாலும் இது நிச்சயமாக இன்னொரு தொடர் தாக்கத்தை ஏற்படுத்த போகின்ற என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா? உண்மைதான். ஈரான் கூறியிருக்கின்றது ஒரு துளி எண்ணெயும் இதற்குள்ளால் போகவிட போவதில்லை என்று. என்றால் அவரவர்களுக்கு அவரவற்ற பலம். இப்ப அமெரிக்காவுக்கு விமானம் தாங்கி கப்பல் தான் பலம் என்றால், அல்லது விமானங்களால் தாக்குவதுதான் பலம் என்றால், ஈரானுக்கு ஏவுகணையும் பலம், ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் பலம், இந்த கோர்முஸ் ஜலசந்தியும் பலம். அப்ப அவர்கள் தங்கள் பலத்தை பயன்படுத்தத்தான் யோசிப்பார்கள். இப்ப யுஏஇ மிகப்பெரிய ஒரு உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிறுத்தப்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் யுஏஇ கூறுகிறது, ஈரான் மீது நடைபெற்ற தாக்குதல் போல தனது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடந்தால் அது மிக பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று. ஏனென்று சொன்னால் யுஏஇக்கு அந்த எண்ணெய் குதத்துக்கு பக்கத்தில் இன்று ஒரு ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் வீழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் யுஏஇயும் குவைட்டும் சவுதி அரேபியாவும் ஈரானும் இணைந்து இந்த தங்கள் ஒயில் ப்ரொடக்ஷனை 6.7 மில்லியன் பேரல்கள் பெர் டே குறைத்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய மொத்த உற்பத்தியில் 33% வீழ்ச்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் உலகத்தின் எரிபொருளில் 6% வீழ்ச்சி என்றது. 6% வீழ்ச்சி என்பது உலகத்தின், அது என்று சொன்னால் பெரிய பெரிய நாடுகள் தங்களுக்கு வாங்கிக்க வறுமைப்பட்ட நாடுகளுக்கு எல்லாம் எண்ணெய்கள் கிடைக்காம போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போது பங்களாதேஷுக்கு இந்தியா டீசலை வழங்குகின்றது, ஆனால் இந்தியாவுக்கு ரஷ்யா டீசலை வழங்குகின்றது, எண்ணெயை வழங்குகின்றது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. ஜப்பான் இதுவரை காலமும் ரஷ்யாவுக்கு எதிராக போர்க்கொடி சுற்றியவர்கள் இப்போது ரஷ்யாவிடம் தான் ஓட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இதில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கூறியது போல இந்த போரில் வெற்றி பெற்றவர் பூட்டின் தான் என்றது போல பூட்டின் பொருளாதாரம் கடுமையாக உயரப்போகிறது என்று எல்லாரும் கூறுகிறார்கள். ட்ரம்ப் இப்போது ரஷ்யாவின் எண்ணெய் தடையை அகற்றுவது தொடர்பாக யோசித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினர் கூறுகிறார்கள், நீங்கள் எதுக்கும் பூட்டினுடன் பேசுங்கள், கதையுங்கள் என்று சொல்லி. பூட்டினை பொறுத்தவரையில் பூட்டின் என்ன சொல்கிறார் என்றால், அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த மத்திய கிழக்கின்ற எரிபொருள் உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி முற்றாக நிற்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அதைட்ட ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு, முற்றாக நிறுத்த போறாங்க. அப்ப முற்றாக நிறுத்தி போட்டு எல்லாரையும் அங்க 100 பெட்ரோல் ஒப்பந்தம் மாதிரி எழுத சொன்னால் எழுதத்தான் வேணும், வர வழி இல்லை. அதற்கு முதல்
இந்த போரை நிறுத்துவது இப்ப ட்ரம்ப் பொறுத்தவரையில் ஏதோ ஒன்று ஈரான் கேட்கிறதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் விளாடிமிர் புட்டின் அவருக்கு இது அனுகூலமாக அமைந்திருந்தாலும், ஆனால் கதாநாயகன் விளாடிமிர் புட்டின் திங்கட்கிழமை 1 மணி நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவரோடு உரையாடினார். செவ்வாய்க்கிழமை ஈரானுடைய அதிபரோடு உரையாடி இருக்கின்றார். கதாநாயகன் யார்? இந்த உரையாடலினூடாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான், அதையும் வெளியிடவில்லை. அவர் எல்லாவற்றையும் இரகசியமாக தான் வைத்திருக்கிறார். ஆனால் தான் பேசும்போது இந்த மோதலை நிறுத்த வேண்டும், ஆனால் அதுக்கு அரசியல் தீர்வு தொடர்பாக, அரசியல் ராஜதந்திர ரீதியாக அதனை தீர்ப்பதற்கான வழி பற்றி ஆராய்வோம் என்று சொல்லி பேசி இருக்கிறார்கள். ஆனால் இதையும் வெளியில் விடவில்லை. 2 பக்கம் இப்ப தெரிகிறது. இந்த ஊடகங்கள் மணந்து பிடித்து வெளியிட்டது என்னென்று சொன்னால், ட்ரம்ப் புட்டினிடம் கேட்டது இந்த போரை ஒருக்கா நிறுத்தி தாருங்கள். எனவேதான் அடுத்த நாள் ஈரான் அதிபருக்கு புட்டின் தொலைபேசியை எடுத்திருக்கிறார். நேற்று 1 மணி நேரம் புட்டினுடன் இவர்கள் கதைத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் புட்டின் இங்கு எடுத்திருக்கின்றார். ஆனால் ஈரான் நிலப்பாடு, இப்ப ரஷ்யா ஈரான் நிலப்பாட்டில் இருந்து சீனா உடனடியாக ஒரு அறிக்கை விட்டது. ஈரான் இறையாண்மை எப்பவும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஈரான் இறையாண்மையை மீறி வேறு ஒன்றும், அதாவது உள்ளக பிரச்சனையை கை வைக்கிறதுக்கு அவருக்கும் அனுமதிக்க முடியாது என்று. சீனாவின் அதாவது உளவு கப்பல் ஓமான் கடல்ல நிரந்தரமாயே நிற்கிறது. அந்த உளவு கப்பல்லாம் இவ்வளவு பிரச்சனைக்கும் பிட்கோப் கூட ஒன்றை சொல்லி இருக்கின்றார். அந்த 1 மணித்தியால பேச்சில தாங்கள் புட்டினிடம் கேட்டதால் நீங்கள் உளவு தகவல்களை ஈரானுக்கு கொடுப்பதை நிறுத்த சொல்லி, நீங்கள் உளவு தகவல்களை கொடுக்கிறீர்களா என்று கேட்டது. ஆனால் என்ன பதில் சொன்னது, என்ன அதை பற்றி அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இவர்கள் ரஷ்யாவிடம் ஓடி இருக்கிறார்கள் 2 உதவி கேட்டு. ஒன்று இந்த போரை நிறுத்துவது, 2வது இந்த அக்குரேட்டாக உளவு தகவல்களை கொடுத்து அடிப்பதை நிறுத்துவது. ஆனால் இவர்கள் அதைத்தானே உக்ரைனில் செய்தார். ரஷ்யா இவ்வளவு விமானங்களை இழந்தது, பிளாக் சீட கொடிக்கப்பலை இழந்தது. அப்ப இப்ப அவர்களுக்குரிய சந்தர்ப்பம். ஈரான், அமெரிக்கா தங்கள் மீது போர் தொடுக்கும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் என்று 2 தசாப்தங்களாக அமெரிக்காவினுடைய அணுகுமுறைகளை, அமெரிக்கா கையாளுகின்ற விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து இந்த போருக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற நிலைமைகள் தான் இப்பொழுது வெளியே வருகின்றது. அதனால்தான் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது நாங்கள் தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தீர்மானிப்பது என்று அவர்கள் இவ்வளவு துணிவோடு கூறுவதென்றால் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். இவ்வாறு இந்த போர் முடிய போகின்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் நிலைமைகள் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி அரசுடைய நிகழ்ச்சியில் இணைந்து தற்பொழுது உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.